முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. என்ன வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஆமா மாமா, நானும் ராதிகாவை பழகிறது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க மாப்பிள்ள வருத்தப்படுறீங்க? பொண்ணை பெத்தவன் நானு, என் மகளை கட்டித்தாரன்னு சம்மதம் சொல்லிட்டேன். அப்புறம் யாரு என்ன சொன்னா என்ன? மாப்பிள்ள முதல்ல உங்க அப்பா வந்து பொண்ணு முறைப்படி பொண்ணு கேட்க சொல்றேன். இல்ல மாமா, அது வந்து என்ன மாப்பிள்ள தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னமோ தெரியல மாமா, உங்க பேரை சொன்னால எங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி இருக்கும்போது ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க எப்படி சம்மதிப்பாருன்னு எனக்கு தெரியல மாமா. ஏன் மாப்பிள்ள என்ன பத்தி என் குடும்பத்தை பத்தி உங்க அப்பா உங்கள்கிட்ட ஒண்ணுமே சொல்லியா? இல்லைங்க மாமா, ஆனா உங்க மகனை கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு எனக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறாங்க. நல்லதா போச்சு. எப்படியாவது அப்பனையும் புள்ளையும் பிரிச்சிட வேண்டியதான். என்ன மாமா ஏதோ தனியா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுமில்ல மாப்பிள்ள, உங்க அப்பனோட சுயநலத்தை எண்ணி பார்த்தேன். சுயநலமா? நீங்க என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையா. மாப்பிள்ள என் பொண்ணை கட்டிட்டு நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துருவீங்கன்னு ஒப்பாவுக்கு பயம். அதுவும் இல்லாத நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒப்பாவுக்கு இந்த கல்யாணத்தை கட்டி கொடு சம்மதிக்கவும் மாட்டாரு. அவருக்கு மனசும் வராது. அதுக்காக அவங்க சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டணுமா? கண்டிப்பா தலையாட்டித்தான் ஆகணும். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்ட உன்னை எதுக்கு படிக்க வச்சாங்க? கடைசி காலத்துல ஒரு கஞ்சி ஊத்துவாங்கிற நம்பிக்கை, காய் நிறைய காசு பணம் சம்பாரிச்சு கொடுப்பாங்கிற சுயநலம், நெட்டியோ குட்டியோ அவங்க பாக்குற பொண்ணை கட்டிக்கிட்டு காலம் பூரா காலடி கிடைப்பாங்கிற ஒரு நம்பிக்கை தான். என்ன மாமா எங்க அப்பாவே இப்படி நடிக்கிறாரு, என்னால நம்பவே முடியலையே. ஏன் மாப்பிள்ள அப்ப நான் சொல்றது நீ நம்பல? சேச்சா, உங்களை போய் நான் நம்பாம இருப்பேனா? இங்க வாரு மாப்பிள்ள, நான் உங்களையும் உங்களை பெத்தவங்களையும் பிரிக்கிறதா நீ தப்பா நினைச்சிடாத. என் பொண்ணை கட்டிக்க எத்தனையோ மாப்பிள்ளை இருக்கிறாங்க. ஆனா என் பொண்ணு ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்தினாலதான் உடைய மாப்பிள்ளையா ஏத்துக்க முடிவு பண்ணிருக்கிறேன். மாமா நான் உங்களை தப்பா நினைக்கல. என்னதான் இருந்தாலும் எங்க அப்பா அம்மா சம்மதம் இல்லாம எப்படி மாமா? மாப்பிள்ள கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்க. என் பொண்ணை மறந்துட்டு அவங்க சொன்ன பொண்ணை கட்டிக்கிட்டு நீ எக்கடா போ மாப்பிள்ள. மாமா நான் எப்படி மாமா ராதிகாவை மறக்கணும்னா அது நான் செத்தாதான் முடியும். மாப்பிள்ளை மாமனாரும் அப்படி தனியா பேசிட்டு இருக்கீங்க, அது நான் இல்லாம? அது ஒண்ணும் இல்லம்மா, உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் நானு. பாத்தியாரு எங்க அப்பா இப்படிப்பட்டவருன்னு நம்ம மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்காரு. இந்த மாதிரி மாமனார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இங்க பாரு மாப்பிள்ள, நல்ல காரியத்தை நான் தள்ளி போட விரும்பல. வர்ற முகூர்த்தத்திலேயே உனக்கு ராதிகாவுக்கு கல்யாணம் பண்றதா நான் முடிவு பண்ணி இருக்கிறேன். என்ன சொல்ற? மாப்பிள்ள கல்யாணம் முடிச்ச கையோட உங்க அப்பா அம்மாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினா உங்களை கண்டிப்பா மன்னிச்சு ஏத்துக்குவாங்க.
இதெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர நினைக்கிறீங்களா மாமா? மாப்பிள சும்மா புலம்பாதீங்க. ராதிகா மாப்பிளைய உள்ள கூட்டிட்டு போ. என்னங்க இது? எங்க அப்பா எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்கீங்க. வாங்க, உங்களை எப்படி சிரிக்க வைக்கிறது எனக்கு தெரியும். ஐயா ஐயா வா கணக்கு வா. ஐயா கேக்குறான்னு தப்பா நினைக்காதீங்க. ஊருக்குள்ளார உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்து கௌரவம் இத்தனை இருக்கும்போது ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வர மாப்பிள்ளையெல்லாம் தவம் கிடக்குறாங்க உங்க பொண்ணை கட்டிக்கிறதுக்கு. எனக்கு இவனை எப்படிதான் இதுக்கு நீங்க சம்மதிச்சுனே தெரியலம்மா. கணக்கு இது 20 வருஷ கனவுடா. இந்த அரண் மூலமா அவன் எப்ப என்ன ஜெயிக்கணும்னு நினைச்சான். அவன் பையனை வச்சு நான் ஜெயிக்க போறேன். உனக்கு சொன்னா புரியாது, பொறுத்திருந்து பார். சரிங்க ஐயா. வழி விடு, நான் போகணும். உன் அழகு வர வர நம்ம கூடியே போகுது தாமரை. தாமரை ஒத்தையில எடுக்க போறேன், கூட நானும் வரேன். கூட 2 பேருமே சேர்ந்து போலாமே. ஏய், உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாரு, மரியாதையை வழியை விடு, நான் போகணும். ஏன் தாமரை விடலன்னா என்ன பண்ணுவேன்? பாரு தாமரை, நீ ஏன் வரைக்கும் வந்துட்டீனா நான் எனக்கு ஓவலியும் மறைக்கிறேன். அப்புறம் 2 பேருமே தாராளமா வருவோம். என்ன சொன்ன? நான் ஓ வழிக்கு வரதா? அது எந்த ஜென்மத்திலும் நடக்காது. மரியாதை வழியை விடு. என்னடி சொன்ன? இந்த பாண்டித்துறை பத்தி உனக்கு தெரியாது. முன் வச்ச கால பின் வச்ச சரித்திரமே இல்ல. உன்னால என்ன பண்ண முடியும்? ஹலோ, என்ன? மரியாதையை வழி விடு. எல்லார்கிட்டயும் வாழாட்டுற மாதிரி என்கிட்ட வாழாட்டுன, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. தாமரை, நீ கோபப்படும் போது கூட ரொம்ப அழகாத்தான் இருக்கிற. இங்க பாரு தாமரை, நீயா ஒத்துக்கிட்டா என் கோட்டைக்கு மகாராணி, இல்லைன்னா என் கோட்டைக்காரி. என்ன மிரட்டுறியா? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன சொன்ன? என்னால என்ன செய்ய முடியாது? சொன்ன 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 இடத்துலயே உன்னை என்ன வேணாலும் செய்ய முடியும். எவ்வளவு அழகான உடம்பு அசிங்கப்படலாமா? இங்க பாரு, என்ன ஒண்ணும் பண்ணிடாது. உன்னை கெஞ்சி கேக்குறேன், என்னை விட்டுடு. சரி, விட்டுவிட. ஒன்னும் செய்ய மாட்டேன். அப்படியே லேசா வேண்டாம், என் கிட்ட வராத. சொன்னா கேளு. மரியாதையா சொல்றேன், என்னை விட்டுடுன்னு சொல்றல. இங்க பாரு, கால்ல வேணாம் நான் விழுறேன், என்னை விட்டுடு. ஐயோ அம்மா, கால்ல விழ வேண்டாம் அம்மா. பொன்பாதம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க. வேணும்னா படுக்கையில மட்டும் விழுவு, உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கால் உன்னை என் அண்ணனை
கெஞ்சி கேக்குறேன், என்ன விட்டுடு. போச்சடா. ஏண்டி ஆவுன்னா அண்ணனான்னு சொல்றீங்களே, நீங்க யாரத்தான் மாமான்னு சொல்லுவீங்க? ஏண்டி எவ்வளவு அழகான உடம்பு, சில மாதிரி உடம்பு, அசைந்தாடும் அன்னப்பறவையான் உன் இடை, இப்படி ஒரு உடம்பை வச்சுட்டு எதுக்கு இது பண்ற? இந்த அழகான உடம்பை பார்க்க உனக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும்? வேண்டாம் பாட்டி, வேண்டாம். தப்பு பண்ற. ஏய், இது என்னோட சொத்து. எது உன்னோட சொத்து? எது உன்னோட சொத்து? ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம தொடர்றது ரொம்ப தப்புடா. தப்பு எது ரைட் எனக்கு தெரியுமாடா? டேய், நான் என் வழியில தான் போயிட்டு இருக்கிறேன், நீ தான் தப்பான வழியில போயிட்டு இருக்கிற. இனி அந்த பொண்ணோட வழியில வந்த என்னால என்னடா கண்ணு பண்ண முடியும்? உன்ன மாதிரி ஆளு வச்சு அடிக்க முடியும். என்னால அந்த பொண்ணை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். தாமரை, நீ வீட்டுக்கு போ, நான் என்ன பாத்துக்கிறேன். சரிங்க. விட மாட்டேன்டா, விட மாட்டேன். போடா போ. பணக்காரங்கிற திமிர்ல பேசுற, அதையும் நான் பாக்குறேன்டா. ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா. பாய் மேல பூ போட்டு படிப்போமா புது பாட்டு. ஆமாமா அதுதானே அழுக்காத விளையாட்டு. ரெண்டுல நீ ஒன்ன தொடுமா, இந்த பொண்ணு கிட்ட வெட்கப்படலாமா. ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா. காலரடிதாமா, நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா. பாய் மேல பூ போட்டு படிக்குமா புது பாட்டு. ஆமாமா அதுதானே அழுக்காத விளையாட்டு. ரெண்டுல நீ ஒன்ன தொடமா,
காதலும் இப்போ கட்டி விடவா சுத்தியுள்ள வேலைகளை வெட்டி விடவா ஆத்திரமும் ஆகாது கொஞ்சம் மெதுவா மத்த கதை நீ பேச நேரம் இதுவா இல்லாத மூடுதான் சூடு கிளப்ப வந்தாச்சு நேரம்தான் சூடு கிளப்ப பொல்லாத மானந்தான் போட்டு எடுக்க நம்மோட பேச்சுதான் ஊரு முழுக்க ஆடி மாசம் புள்ள ஆடி பாப்பம் புள்ள ஆடுகிற நேரம் இல்ல வாழிட புள்ள ரெண்டுல நீ ஒன்ன தொடுமா இந்த பொண்ணு கிட்ட வெக்க போடலாமா ஜல்லிக்கட்டு காலரடிதாமா நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா தாய் மேல பூ போட்டு படிப்போமா புது பாட்டு ஆமாமா அதுதானே அழுக்காத விளையாட்டு ரெண்டுல நீ ஒன்ன தொடுமா இந்த பொண்ணு கிட்ட வெக்கப்படலாமா ஜல்லிக்கட்டு காலரடிதாமா நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா நினைச்சு பார்த்தாவே எங்கேயோ போகுது எப்படியாவது இந்த சுகுணாவை கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா ரெடியே ஆக மாட்டேங்கிறாளே என்ன பண்ணாடி பலமான யோசனையில இருக்கிறீங்க போல ஆடா தொப்பையா உங்கள்கிட்ட சொல்றேன் என்னடா நானு கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் பொண்ணும் பார்த்துட்டேன் அதான் நம்ம நர்ஸ் பொண்ணு சுகுணாதான்டா ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்ல அவளோட காதல சொல்றேன் ஐடியா தானே நீங்க சுகுணாளுக்கு முன்னாடியே ரூட் விடுறீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அதனாலதான் இத பாத்தீங்களா லவ் லெட்டர் ஏய் இன்னைக்கு தாண்டா என் மனசறிஞ்சு உருப்படியான காரியம் பண்ணிருக்கிற பண்ணாடி நீங்க இந்த லவ் லெட்டரை மட்டும் சுகுணாட்ட கொடுங்க அவ படிச்சு பார்த்துட்டு சும்மா உங்க மேல காதல் புடுங்கிட்டு வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன் ஏய் புடுங்கிட்டு வருதா இல்லையா காதல் வரும்ல நிஜம்தான் பண்ணாடி நீங்க 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 லவ் பண்றது தெரிஞ்சுதா அந்த அளவுக்கு காதல் வசனத்தை இதுல பொழிஞ்சு தள்ளிட்டு வந்திருக்கிற நீங்க வேணா இந்த லெட்டர் அவகிட்ட கொடுங்க மத்தத நான் பாத்துக்கிறேன் அதான் சுகுணா வர்ற நேரமாச்சு தைரியமா கொடுங்க பண்ணாடி எத்தனை தடவை நீ என்னை எட்டி எட்டி உதைச்சிருப்ப இன்னைக்கு வச்சிருக்கிறேன்டா உனக்கு அதுக்கு எல்லாம் சேர்த்து பெரிய ஆப்பா அம்மா தாயே எல்லாம் மாதிரிப்பா என் பண்ணாடிக்கு எலும்பு கிளம்பு உனக்காக நீ தான் பாத்துக்கோணும் சுகுணா சுகுணா நான் உனக்காகத்தான் காத்திருந்தேன் இந்தா என் மனசுல எழுதி இருக்கிறது பூரா எழுத்தா எழுதி இருக்கிறேன் படிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவு சொல்லு பண்ணாடிக்கு என் மேல காதலா ஐயோ ஏன் எனக்கு காதல் வராதா வயசாகி போச்சு நினைச்சிட்டியா எனக்கு காதல் வரும் சுகுணா அப்படியா பார்க்கலாம் கட்டளையே சுகுணா உன் கண்ணம் ஒரு கண்ணாடி அதனால் சுற்றுகிறேன் உன் பின்னாடி அடேயப்பா, ஆரம்பமே செம்ம அசத்தலா இருக்கு. இது என்ன பிரமாதம் இன்னும் போக போக பாரு பிச்சு உதற நீ மேலபடி கண்ணே உன் இடுப்பு ஒரு அடுப்பு அதில் மூட்டாதே காதல் என்னும் நெருப்பு உன் கூந்தல் ஒரு கருவாடு என்னை காதலிக்க உனக்கு என்ன நோக்கம் யோ. யோ. உனக்கு அடுப்பு மாதிரி தெரியுதா? ஐயோ சுகுணா எனக்கு இந்த கட்டமும் சரியில்லை நீ மேலபடி அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் யோ இரியா உன்னை என்னென்ன எழுதியிருக்கேன்னு பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கிறேன் உன்னை. அன்பே எல்லாருக்கும் நீ ஒரு ஸ்ரீதேவி எனக்கே நீ மூதேவி. ஏய்யா, நான் உனக்கு மூதேவியா? ஏய்யா, எதுக்கு ஐயா பிள்ளை எழுதி வச்சிருக்க? நீ ஏதோ கொஞ்சம் பிழை திருத்தருக்கு மேல பாரு உன்னை என்னென்ன பண்ணி எழுதியிருக்கேன்னு பார்க்கறேன்.
கமான் பாரதி. எனக்கு நீ லவ் லெட்டர் குணா, இந்த என்ன லவ் லெட்டர் கொடுக்கறேன்னு சொல்லி இந்த ஒப்பிடுவாய நல்லா மாட்டிட்டு போயிட்டான் குணா. லவ் லெட்டருங்க பேர்ல கம்பாட்டி செட் பண்றீங்களா? இன்னும் எத்தனை பேர் அந்த ஊர்ல கிளம்பி இருக்கீங்க? ஓ சுகுணா, என்ன அடிக்காத, பூரா அந்த தொப்பையும் தான் இப்படி எழுதி உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு போயிட்டான். தாண்டி செய்ய சொன்னா தாசலுக்கு எங்கேயா போச்சு புத்தி? எனக்கு தேவைதான் இது இந்த நேரத்துல. தாமரை, என்ன அழுதுகிட்டு இருந்தியா? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி அழுதுட்டு இருக்க? இல்லைங்க, அன்னைக்கு மட்டும் இன்னைக்கு வராம இருந்தா என்னோட நிலைமை. சரி விடு தாமரை, அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா இப்ப என்ன நடந்துருச்சு? ஏற்கனவே உடம்பு வீங்கி போன டயர் மாதிரி இருக்க, இப்போ அழுது அழுது மூஞ்சி வீங்கி போச்சுன்னு வையே, அசிங்கமா இருக்கும். போங்க, நீங்களும் என்ன சேர்ந்து கிண்டல் பண்றீங்கல்ல. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல தாமரை, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். பெரியவங்க சொல்லுவாங்க அழுதா கண்ணு வீங்கி போயிரும். நிஜமாவா? சத்தியமா தாமரை, உன் மேல சத்தியமா. அன்னைக்கு என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றிங்க. வெறும் நன்றி மட்டும்தானா? சரி, வேற என்ன வேணும்? நானே அன்னைக்கே உங்க வீட்டுக்கு வந்தப்பவே கேட்டிருப்பேன் என்ன வேணும்னு. அதுக்குள்ள உங்க அப்பா காரியத்தையே கெடுத்துட்டாரு நடுவுல வந்து. என்னங்க இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி தான். சரி சரி, அன்னைக்கு என்ன சொல்ல வந்தீங்க? அது வந்து தாமரை, அது வந்து ஐயோ, சீக்கிரம் சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல தாமரை, நான் உன்னை காதலிக்கிறேன். தூ, இவ்வளவுதானா? நான் கூட வேற மாதிரி இத சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். வேற மாதிரினா எப்படி? ஐயோ, அதான் இங்கிலீஷ்ல சொல்வாங்களே, காதை கொண்டாங்க. ஐ லவ் யூ. ஐயா போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. ஏய், என்ன போச்சு? நானு அந்த அநாத நாய் ஒருத்தர் இருப்பான்ல, அந்த நாயுமே உன்னோட லவரும் வந்து கட்டி பிடிச்சி அழுதிட்டு இருக்கிறாங்க. என்னன்னே தெரியல. இதை பாத்துங்க, வரம்பு மீறி போச்சு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? அடியே தாமர, என்ன ஆசைப்பட்டவனை விட்டு விட்டு இன்னொருத்தனால கூத்தடிச்சிட்டு இருக்கிறியா? அந்த கொழுப்படுத்த நாய்க்கு குழி விட்டு போச்சு. எனக்கு கிடைக்காத அவளை இன்னொருத்தரோட வாழ விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். என்ன பண்ண போறோம்? வாழ்க்கையே வீணா போயிட மாட்டேங்குது. என்னது? நான் என்ன அர்ச்சனை போட்டு ஆசீர்வாதம் பண்ண ஐயரின் நினைச்சியா? அவதாரமடா, அவதாரம். வாழ்க்கையில போனாவே விட மாட்டேன். வாழ்க்கையில வந்தா விட மாட்டேன். ஏதோ ஒண்ணு பண்ணணும்டா. ஏதோ ஒண்ணு பண்ணணுமாடா? ஏதோ ஒண்ணு பண்ணணுமே. என்ன பண்ண போறீங்க? ஏய், நம்ம பாட்டிக்கு வரவளே ரம்மையான ஒரு பொண்ணு, அவளை வச்சு தாண்டா அவளை 2 பேருக்கு பழி வாங்க போறேன். குழப்பறீங்களே? ஏய் இன்னொரு ரவுண்ட் போட்டா தாண்டா.
அவ காதல கூறுவோட போறேன். அவ ஒத்துக்கோலா? டேய், அவ பணத்தாசை புடிச்சவ. பணத்தை தூக்கி போட்டா என்ன ஏதுன்னு கேட்காம ஆட்டம் போட்டுருவா. அப்போ இந்த நல்ல காரியத்தை எப்ப பண்ண போறீங்க? ஏய், நல்ல காரியம் பண்றத தாண்டா 4 நட்சத்திரம் பார்க்கணும். நாம என்னைக்கிறோம் நல்ல காரியம் பண்ணிக்கிறோம். இப்பவே இந்த நிமிஷமே பண்ண போறோம்டா. அப்ப இன்னைக்கு ரம்யாவை போய் கூட்டு வர போறேன். ஏய், நம்ம தோட்டத்தை பங்களாவுக்கு ரம்யாவை போய் கூட்டிட்டு வா. நான் முன்னாடி போறேன். ஓ, தோட்டத்துல விருந்து விரும்பி சாப்பிட வேண்டியதுதான்.